தமிழ் பேசும் அனைத்து நல்வல்லங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோ 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயுமே ரொம்ப பிரமாதமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில் சில மார்க்கெட் டைப்னு கொடுத்துருக்கோம். அப்பப்போ ஈவினிங் மார்க்கெட்னால் என்ன, நோன் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நோன் மார்க்கெட் பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்னாலும் வச்சுக்கலாம், 3 மினிட்ஸ்னாலும் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸ்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன ஆகிருக்கு, நம்ம ஸ்டாப் லாஸ் டிஃபால்ட் ஸ்டாப் லாஸ் டைனியில் இருக்கும். நீங்கள் டைனியில் வச்சாலும் சரி, இல்லைனா டைனி 2 வச்சாலும் சரி, அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. 1:1, 1:2, 1:3 இந்த ரேஷியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோட என்ன பண்ணணும், ஒன்று மார்க்கெட்டு மேலே போகும், இல்லாட்டி கீழே வரும். இந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்கும், வேறு ஒன்றும் பெருசாக நடந்துடாது. மூணாவதாக ஒன்று நடக்கும், மார்க்கெட் அப்படியே ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 12 மணிக்கு மேலே, 1 மணிக்கு மேலே இந்த நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த இடத்துல 47,769 கிட்ட வரும்போது ஒரு 200 பாயிண்ட் கீழே தள்ளி, அதாவது இந்த மணியில் 47,500 கால் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கணும். எடுத்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லை தூக்கி விட்ருங்க, செல்லை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை தூக்கி விட்ருங்க. இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் சார், உட்காந்து அழுவணுமா சார் அப்படின்னு இல்லை. உடனே செகண்ட் செல்லில் போயிட்டு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு. நான் 1 மினிட்டில் கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள். எதுக்கு சார் 1 மினிட்டில் வச்சு காட்டுறீங்கன்னா, உங்களுக்கு அப்போ தான் கிளாரிட்டியாக தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், சூப்பரான முறையில் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், புல்லிஷ் கேண்டிலே கிடச்சிருக்கு. இப்போ கூட இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டான முறையில் ஆகிருக்கு. ஒரு புல்லிஷ் R3C பேட்டர்னும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு என்ன தேவைன்னா, பொறுமை தான் தேவை. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டு இந்த இடத்துல நீங்கள் இறங்க விடணும். மார்க்கெட்டு நல்லா மேலே போய் வந்துகிட்டே இருக்கானா, இந்த இடத்துல இறங்கிட்டு ரிவர்ஸ் இருக்கும்போது அப்போதைக்கு நமக்கு ஒரு பேட்டர்ன் ஏதாவது கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், சூப்பரான முறையில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. சரி, இப்போ நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாப் லாஸ் கொண்டு காஸ்ட்டு வச்சிடணும். சப்போஸ் நீங்கள் 45 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, 3 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, 3 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுங்க. அவ்வளோதான். சரி, இது பேங்க் நிஃப்டிக்கு. நம்ம காலையில் நான் ட்ரேட் பண்ணது அதானியில் போய் காலையில் அதானியா, ஆமாம், ADGLலாம், ஆமாம் அது இல்லை, அதானி டோட்டல் கேஸ், அப்புறம்னா ATGL நினைக்கிறேன். ஆமாம், இதை நம்ம ஒரு 1001 ரூபா கிட்ட வரும்போது பை பண்ண சொன்னோம். நம்ம நேரமாக என்னான்னு தெரியல, வாங்கின உடனே பொதுன்னு கீழே வந்துடுச்சு. பொதுன்னு கீழே வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் நல்லா கீழே வரும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கபடி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல, நான் டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு, காலையில் இந்த இடத்துல கிட்ட வாங்கணும், இதுக்கிட்ட 1000 சொச்சை வாங்கின உடனே பொதுன்னு கீழே வந்துச்சு. நம்ம இங்கே ஆவரேஜ் பண்ணணும், திருப்பியும் நம்மளுடைய பை என்ட்ரி வரும்போது ஆவரேஜ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 985 ஸ்டாப் லாஸ், 985 க்ளோசிங் பேஸில் 985.11. நம்ம லோ என்ன இருக்குன்னு பாருங்கள், லோ 985.20 தான். அப்போ 11 டச் பண்ணவே இல்லை, கீழே க்ளோஸ் பண்ணவே இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகிருக்கு, கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்தது எம்ஜிஆர் கிட்டே எடுத்தோம், ஓகேவா. ஆனால் ஐகோர் இண்டிகேட்டர் படி நமக்கு இந்த இடத்துல தான் பை நமக்கு கிடைக்கிது. எங்கே, 988. அப்போ நம்ம 988 பை எடுத்திருந்தால் நம்மளுடைய டார்கெட் என்ன, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாதா, அப்போ அதை தூக்கி விட்டுறேன். அப்போ பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க.
செகண்ட் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக. உங்களுக்கு நீங்கள் 1:1 1:2ல் நீங்கள் புக் பண்ணணுமா ப்ராஃபிட்டு அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு 994, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, ஃபோர்த்து டார்கெட்டும் கொடுத்துருச்சு. எங்கே சார் இருக்குது இந்த ஃபோர்த்து டார்கெட் அப்படின்னா நேராக கீழே வந்துங்க. இந்த இடத்துல எம்ஜிஆர் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்குது, இந்த ஒரு எம்ஜிஆர் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4ன்னு கொடுத்துருக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், அழகான முறையில் இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ் R3C கிடச்சிருக்கு. அழகான ஒரு ரிவர்சல் பேட்டர்னு, நல்லா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்தது இங்கே 1000த்துலேயே எடுத்தோம். ஏன்னா நம்ம ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி 1000கிட்டே நம்ம பை எடுத்தோம். அடுத்ததில் ஒரு ஆட் பண்ணோம், அடுத்ததில் ஒரு ஆட் பண்ணணும். ரிவர்ஸில் வரும்போது நமக்கு இதுக்கிட்டே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், இது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி 4 டிஜிட்டு 3 டிஜிட்டு உள்ளதுக்கெலாம் நம்ம டைனி எஸ்எல்லை வைக்கக்கூடாது. வைக்க வேண்டியது ஸ்மால் எஸ்எல் தான். அப்போ தான் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகாது. எல்லாம் கரெக்டாக எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மேலே போயிடும். நம்ம எடுக்க போகிறது புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக்கு. ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம். புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக்கு. மார்க்கெட்டு கீழே வந்தாலும் ஆட் பண்ணுவோம். அன்றைக்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். சப்போஸ் அன்றைக்கி ப்ராஃபிட் வரல அப்படின்னா மறுநாள் வச்சு புக் பண்ணுவோம். அப்போ அதில் ஒரு 3 நாள் வச்சோம்னா நமக்கு ஒரு 10,000 20,000ங்கிற ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இன்றைக்கே பாருங்களேன், 988ல் ஒரு 1000 ஷேர் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1014.90 1015ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 அதில் ஒரு 15 17 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 1000 ஷேர் வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், ஒரு 17,000 ப்ராஃபிட் கிடச்சிரும். வெறும் 17,000 ப்ராஃபிட்டு. இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். நம்ம இண்டிகேட்டர் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.